வணக்கம் நேர்களே. இன்று முக்கியமாக ஒரு நேர்காணலில் நாம் பத்திரிகையாளர் சவுக்கு சங்கர் அல்லது யூடியூபர் சவுக்கு சங்கர் கைதும் அது தொடர்பாக தொடர்ச்சியாக நடந்து கொண்டிருக்கின்ற பல்வேறு விடயங்கள் தொடர்பாகவும் பார்த்து கொண்டு வருகின்றோம். இன்றைய இந்த நேர்காணல் அந்த கைதும் அந்த கைதுக்கு பின்னராக இடம்பெற்று வரும் சம்பவங்கள் தொடர்பாகவும் அரசு ஆராய இருக்கின்றோம். இதில் முக்கியமாக காவல் சித்திரவதைக்கு எதிரான கூட்டு இயக்கம் தமிழ்நாடு புதுச்சேரி சார்ந்த இந்த கூட்டு இயக்கம் ஒரு அறிக்கையை நேற்று வெளியிட்டிருந்தார்கள். அந்த அறிக்கை தொடர்பாகவும் அதில் கூறப்பட்டிருக்கின்ற விடயங்கள் தொடர்பாகவும் ஏன் இந்த அறிக்கை மிக முக்கியமானதாக இருக்கின்றது போன்ற பல்வேறுபட்ட விடயங்களை பேச இருக்கின்றோம். இது தொடர்பாக பேசுவதற்காக இந்த கூட்டு இயக்கத்தின் சட்ட ஆலோசகராக இருக்கும் ஹென்றி திவேன் அவர்கள் நம்முடன் இன்று இணைந்திருக்கின்றார். நேரடியாக நான் ஹென்றி திவேன் அவர்கள் நிகழ்ச்சிக்கு வரவேற்றுக் கொள்கின்றேன். வணக்கம். முக்கியமாக இந்த கூட்டு இயக்கம் ஏன் ஆரம்பிக்கப்பட்டது, இதன் தேவை ஏன் முக்கியமானதாக இருக்கின்றது என்பது பற்றி நேர்களுக்கு ஒரு சின்ன விளக்கத்தை கொடுத்தால் நன்றாக இருக்கும் நினைக்கின்றேன். ஹென்றி, இந்த கூட்டு இயக்கத்தினுடைய உடனடி தேவை ஆரம்பிப்பதற்காக இருந்த சூழல் 2020ஆம் ஆண்டு சாத்தான்குளத்தில் ஜெயராஜ் பெனிக்ஸ் காவல்துறையின் கொடூர சித்திரவதையால் மருத்துவர்களுடைய கவனக்குறைவால் நீதிமன்றத்தினுடைய நடுவர் அவர்களை ஆஜர்படுத்தும் பொழுது அவருடைய கவனக்குறைவால் இவர்கள் இருவரும் ரிமாண்டுக்கு அனுப்பப்பட்டு சிறையில் அனுமதிக்கப்பட்டு மருத்துவமனைக்கு அனுப்பப்படாமல் இருந்ததனால் இருவரும் காவலில் இறந்தார்கள். இது ஒரு கொடூர சித்திரவதையினுடைய இறுதி, அவருடைய காவல் இறப்பு ஏற்பட்டது. ஜுடிஷியல் கஸ்டோடியல் டெத் இன் ஜுடிஷியல் கஸ்டடி தான் இந்த வழக்கு. தமிழகமே கொந்தளித்தது. தேசிய ரீதியாக இந்த கொந்தளிப்பு சென்றது, சர்வதேச ரீதியிலும் இந்த கொந்தளிப்பு பிரதிபலித்தது. இதை முழுமையாக பயன்படுத்திக் கொண்டு பல ஆண்டுகளாக எங்களில் பலர் சித்திரவதைக்கு எதிராக குரல் கொடுத்தவர்கள் மாநிலத்தில், அதாவது தமிழகத்தில் மட்டுமல்ல தேசிய ரீதியிலும் குரல் கொடுத்துக் கொண்டிருந்தவர்கள், சர்வதேச அரங்குகளிலும் பேசிக் கொண்டிருந்தவர்கள் இந்த தருணத்தை பயன்படுத்திக் கொண்டு இன்னும் சித்திரவதைக்கு எதிரான குரலை பலப்படுத்த வேண்டும் என்ற அந்த நோக்கத்தில் பல அரசியல் கட்சிகள், பல அரசியல் இயக்கங்கள், பல மக்கள் இயக்கங்கள், பல்வேறு தளங்களில் பணி செய்பவர்கள் அவர்களுடைய தளங்களில் இருக்கக்கூடிய பணிகளுக்கு அப்பாற்பட்டு ஒரே ஒரு குறிக்கோளை முன்வைத்து சித்திரவதையை தடுக்கக்கூடிய கூட்டு குரலாக நாம் இருப்போம் என்று இந்த கூட்டு இயக்கத்தை அப்பொழுது உருவாக்கினார். ஆகவே இதில் இருந்தவர்கள், இதில் இடம்பெற்றவர்கள் பல ஆண்டுகள் சித்திரவதைக்கு எதிராக, காவல் சித்திரவதைக்கு எதிராக, சிறை சித்திரவதைக்கு எதிராக பல அரங்குகளில் குரல் கொடுத்தவர்கள் தான் ஒன்றாக கூடி சுமார் 16 அரசியல் கட்சிகள் தமிழகத்தில் இதில் இடம்பெற்று மொத்தம் 82 அமைப்புகள் அடங்கி உருவாக்கப்பட்ட ஒரு கூட்டு இயக்கம். இதுதான் ஜாக். அதற்கு பின்பு சித்திரவதை சார்ந்த அனைத்து நிகழ்ச்சிகளையும் இந்த கூட்டு இயக்கத்தின் சார்பாக தோழர் தியாகு அவர்களுடைய தலைமையிலும் தோழர் மீட்டா பாண்டியன் அவர்கள் இதற்கு செயலாளராகவும் பலர் இதற்கு ஆலோசகர், சட்ட ஆலோசகர் என்னுடைய பெயர் போட்டிருக்கலாம், பல ஆலோசனை கொடுக்கக்கூடிய தேர்வு செய்யப்பட்ட ஒரு மாநில குழுவின் தலைமையின் கீழ் கூட்டாக செயல்படக்கூடிய ஒரு கூட்டு இயக்கம். நிச்சயமா முக்கியமாக இந்த இயக்கம் தற்போது வெளியிட்டிருக்கின்ற இந்த அறிக்கை என்பது சவுக்கு சங்கர் அல்லது அந்த அவருடைய கைதும் அதன் பின்னணியிலே இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்ற இந்த விடயங்களும் சவுக்கு சங்கர் மீது தொடர்ச்சியாக பல்வேறுபட்ட விமர்சனங்கள் வைக்கப்பட்டுக் கொண்டிருக்கின்றன. அவருடைய
கருத்துக்கள் தொடர்பாக பல்வேறுபட்ட சர்ச்சையான விடயங்கள் பேசப்பட்டுக் கொண்டிருக்கின்றன. பல முற்போக்காளர்களும் பல இடதுசாரிகளும் கம்யூனிசவாதிகள் என்று தங்களை அடையாளப்படுத்தக்கூடியவர்களும் கூட இந்த கைதினையும் இந்த சவுக்கு சங்கர் மீதான இந்த நடைபெறுகின்ற விடயங்களையும் ஆதரிக்கின்ற ஒரு போக்கு இருக்கின்றது இல்லையா? இதனை நீங்கள் எவ்வாறு பார்க்கின்றீர்கள்? அதாவது ஜாக் தன்னுடைய அறிக்கையில் மிக தெளிவாக எங்களுடைய பொசிஷனை தெளிவு செய்திருக்கிறார். அதனுடைய தலைப்பை நான் இங்கே வாசிக்க விரும்புகிறேன். எக்காரணத்தை முன்னிட்டும் எச்சூழலிலும் எவர் மீதும் காவல் சித்திரவதை நிகழ்த்துவதை ஏற்றுக்கொள்ள முடியாது. காவல் சித்திரவதை என்பது போலீஸ் காவலாக இருக்கலாம், ஜுடிஷியல் காவலாக இருக்கலாம். ஆங்கிலத்தில் போலீஸ் கஸ்டடி, ஜுடிஷியல் கஸ்டடி என்று கூறுவார்கள். இந்த இரண்டு காவலிலும் எக்காரணத்துக்கும் சித்திரவதை இருக்கக்கூடாது என்பதுதான். இதுதான் இந்தியா இன்னும் கையெழுத்து மட்டும் 1997 போட்டு இன்று வரை ஏற்புரை ராட்டிபிகேஷன் செய்யாத ஐநா சபையின் சித்திரவதைக்கு எதிரான சாசனத்தை இடம்பெற்றிருக்கக்கூடிய ஒரு நிலைப்பாடு. Absolute prohibition of torture என்று கூறுவார்கள் ஆங்கிலத்தில். நீங்கள் எதையும் சுட்டிக்காட்டி போர் காலமாக இருக்கிறது என்று சுட்டிக்காட்டி, அவசர கால சட்டங்கள் இருக்கு என்று சுட்டிக்காட்டி, நாட்டிற்கு எதிரான சவால்கள் விடப்பட்டிருக்கு என்று சுட்டிக்காட்டி சித்திரவதையை யாரும் ஜஸ்டிஃபை பண்ணக்கூடாது என்பதுதான் ஐநா சபையின் கன்வென்ஷன் அகைன்ஸ்ட் டார்ச்சருடைய நிலைப்பாடு. அந்த நிலைப்பாட்டை எங்களுடைய சாசனமாக எடுத்துக்கொண்டுதான் ஜாக் செயல்படுகிறது. ஆகவே பலருக்கு சூழல் காரணமாக இந்த வழக்கில் சம்பந்தப்பட்டிருக்கக்கூடிய, நீங்கள் யூடியூபர் என்று தெளிவுபடுத்தினீர்கள், அந்த யூடியூபர் சங்கராக இருக்கட்டும் அல்லது அவரை இன்டர்வியூ பண்ணி கொண்டிருந்த ஃபெலிக்ஸ் ஜெராடா இருக்கட்டும் போன்றவர்களுக்கு ஆதரவாக நாங்கள் இந்த ஸ்டேட்மெண்ட் கொடுப்போம் என்று சில தவறாக புரிந்து கொள்கிறார்கள். இது அவர்களுடைய தவறான புரிதல். எங்களுடைய ஸ்டேட்மெண்ட்ல அவர்களுடைய கைது சம்பந்தமாக நாங்கள் எதுவும் பேசவில்லை. சங்கருடைய கைது பொறுத்தவரை நாங்கள் எதுவும் கூறவில்லை. ஃபெலிக்ஸ் உடைய கைது சம்பந்தமாக சட்டப்பூர்வமான விஷயங்களை எடுத்து கூறினோம். ஆனால் இதனுடைய மைய கருத்து என்னவென்றால், ஜுடிஷியல் கஸ்டடியில் சிறை காவலில் சங்கர் இருக்கும் பொழுது அவரை சித்திரவதை செய்திருக்கிறார்கள், கொடூர சித்திரவதை செய்திருக்கிறார்கள். அந்த சித்திரவதையை கண்டிப்பாக கூட்டு இயக்கம் சுட்டிக்காட்டி அது தவறு என்று ஆளும் திமுக அரசு மாண்புமிகு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்களுக்கும் அவருடைய கவனத்திற்கு கொண்டு செல்ல வேண்டிய பொறுப்பு எங்களுக்கு. எங்களுடைய இயக்கத்தில் திமுகவும் எதிர்கட்சியாக இருக்கக்கூடிய நேரத்தில் இடம் பெற்றது என்பதை பெருமையுடன் கூற விரும்புகிறேன். ஆகவே அந்த பொறுப்புடன் நாங்கள் பேசுகிறோம். ஆனால் அதனால் சித்திரவதை செய்யப்பட்ட நபர் அவருடைய பாகத்தில் செய்திருக்கக்கூடிய தவறுகளை எந்த விதத்திலும் ஜஸ்டிஃபை செய்வதற்கான ஒரு ஸ்டேட்மெண்ட் இது கிடையாது. அப்படி புரிந்து கொள்வது தவறு என்பதை மட்டும் இந்த நேரத்தில் கூறப்படுகிறது. எங்களுடைய ஸ்டேட்மெண்ட்ல அவர் சார்ந்து இருக்கக்கூடிய விமர்சனத்திற்கும் ஒரு பேராகிராஃப் கொடுத்திருக்கிறோம். காரணம், அதுக்கு மேலே சொல்வது எங்களுடைய நோக்கம் இல்லை. அவரை இரண்டாம் பண்றது எங்களுடைய ஸ்டேட்மெண்ட் நோக்கம் கிடையாது. அது அவர் பார்த்து. ஆனால் நாங்கள் அவர் பெண்கள் சார்ந்து எடுத்த நிலைப்பாடுகள், அவர்கள் போராளிகள் சார்ந்து எடுத்த நிலைப்பாடுகள், ஏன் சித்திரவதையால் பாதிக்கப்பட்டவர்கள், கொலை செய்யப்பட்டவர்கள் நிலைப்பாடு சார்ந்த விஷயங்களில் அவர் எடுத்த நிலைப்பாடுகள், இதெல்லாம் நாங்கள் சுட்டிக்காட்டி விமர்சன பூர்வமாக அதை சுட்டிக்காட்டி இருந்த போதிலும் சித்திரவதையை கண்டம் பண்ண வேண்டும் என்ற அந்த நிலையில் இதை நாங்கள் வெளியிட்டோம். நான் இந்த நேரத்தில் இது போன்ற விமர்சன கண்ணோட்டத்துடன் பார்க்கக்கூடிய நண்பர்களுக்கு ஒரு விஷயத்தை தெளிவுபடுத்த விரும்புகிறேன். ஒன்று, பல ஆண்டுகளுக்கு முன்பு அப்பொழுது எதிர்கட்சி தலைவராக இருக்கக்கூடிய மதிப்பிற்கும் மரியாதைக்குரிய
மு.க. ஸ்டாலினுடைய தகப்பனாராக இருக்கக்கூடிய ஐயா கருணாநிதி அவர்களை காவல்துறையினர் இரவில் வந்து தாக்கினார்கள். இந்த நேரத்திலும் அது சித்திரவதை என்ற காரணத்தினால் குரல் மட்டும் கொடுக்காமல் தானாகவே வந்து நாங்களே இயக்கம் கிடையாது, நான் சார்ந்திருக்கக்கூடிய அமைப்பு மக்கள் கண்காணிப்பகம் அன்றைய முன்னாள் முதல்வர் கருணாநிதி அவர்களை தாக்குதல் நடத்தியதற்கு விமர்சனம் செய்து தேசிய மனித உரிமை ஆணையத்தில் புகார் கொடுத்தது நாங்கள் என்று ஞாபகப்படுத்துகிறோம். அதனால கலைஞர் அரசியல் ரீதியாக செய்த தவறுகளுக்கு மறைத்து அவருக்காக பேசினோம் என்பது கிடையாது. அந்த நேரத்தில் அதை பேசுவதன் மூலமாக சித்திரவதைக்கு எதிராக எங்களுக்கு இருக்கக்கூடிய நிலைப்பாட்டை எடுத்து கூறுகின்ற ஒரு சம்பவமாக அந்த சம்பவம் இருந்தது. இரண்டாவதாக இன்னொரு எடுத்துக்காட்டு, இது போன்று நீங்கள் சொல்லக்கூடிய கருத்துக்களை உள்வாங்கி இருக்கக்கூடியவர்களுக்கு ஒரு 25 ஆண்டுகளுக்கு முன்பு வீரப்பன் உயிருடன் இருக்கும் பொழுது அந்த வீரப்பன் தேடுதல் வேட்டையில் வெவ்வேறு கொடூர சித்திரவதை சம்பவங்கள் நடந்தது. சுட்டுக் கொல்லப்பட்டார்கள் காவலில் இருக்கக்கூடியவர்கள். இதெல்லாம் எல்லாருக்கும் தெரிந்த சம்பவங்கள். அந்த நேரத்தில் நாங்கள் அந்த சம்பவங்களை வெளியே கொண்டு வரும்பொழுது எங்கள் மேல் வந்த விமர்சனமும் என்னவென்றால், சட்டத்துக்கு புறம்பாக காடுகளில் இருந்து பணி செய்கின்ற ஃபாரஸ்டர்ஸுக்கு எதிராக, காவலர்களுக்கு எதிராக நடவடிக்கை எடுக்கக்கூடிய ஒரு சட்ட விரோத நபர் வீரப்பனுக்கு ஆதரவாக நாங்கள் எல்லாம் குரல் கொடுத்தோம் என்று அந்த நேரத்தில் கூறப்பட்டது. ஒரு காலகட்டத்தில் கூறப்பட்டது உண்மை, பிரச்சனை கிடையாது. நாங்கள் செய்தது சரி என்று தொடர்ந்து அந்த பணியை செய்தோம். இறுதியாக தான் அந்த பணியினுடைய உள் நோக்கம், அந்த பணியினுடைய அவசரம், அந்த பணியினுடைய அவசியம் மதிக்கப்பட்டது. இது போன்று பல உதாரணங்களை நாம் கொடுத்து கொண்டே போகலாம். ஒவ்வொரு காவல் மரணம் ஏற்படும் பொழுதும் அந்த காவல் மரணத்தில் இறக்கக்கூடியவர் சாதாரண ஜெனிக்ஸ் பேராஜாக இருக்க மாட்டாங்க. பல குற்றங்களில் குற்றச்சாட்டப்பட்டவர்களாக தான் இருப்பார்கள். அந்த நேரத்தில் யாரும் எங்களிடம் வந்து இது போன்ற ஒரு கொலையாளிக்காக நீங்கள் பேசுகிறீர்கள் என்றெல்லாம் கூறுவதில்லை. என்கவுண்டர், மோதல் சாவு என்று சொல்லுகின்ற எக்ஸ்ட்ரா ஜுடிஷியல் கில்லிங்ஸ் போன்ற விஷயங்களில் நாங்கள் பேசும்போது கூட யாரும் எங்களை வந்து இந்த நபருக்கு எதிராக 40 வழக்குகள் இருந்தது, கொடூரமான ஒரு நபர், அவரை சுட்டுக் கொள்வதை தவிர வேற வழியே கிடையாது, அதுதான் இதை செய்தார்கள் என்று பலர் எங்களுக்கு விமர்சனங்கள் கொடுத்திருக்கிறார்கள். ஆனால் தொடர்ந்து அந்த பணியை செய்தோம். அதே ஓட்டத்தில் தான் இந்த நேரத்தில் சவுக்கு சங்கர் போன்றவர்களுக்கு எதிராக சிறையில் கொண்டு சென்ற இந்த சித்திரவதையை எடுத்து கூற வேண்டிய ஒரு தேவை இருந்தது. ஆகவே செய்தோம். ஆம், சில முக்கியமாக சொல்லப்படுகின்ற விடயம் என்னவா இருக்கின்றால், அவர் ஒரு இதை நம்ப முடியாது, அவர் தன்னை சித்திரவதைக்கு உட்படுத்தினார் என்று சொல்வதை நம்ப முடியாது, அவர் நடிக்கின்றார், அதனை அவர் பொய் சொல்லுகின்றார், இதனை பயன்படுத்தி அவர் அனுதாபம் தேட முற்படுகின்றார் போன்ற விமர்சனங்கள் முன்வைக்கப்படுகின்றது இல்லையா? அவர் சித்திரவதைக்கு உட்படுத்தப்பட்டார் என்பதை எவ்வாறு மக்கள் நம்ப முடியும் அல்லது வெளியில் இருப்பவர்கள் நம்ப முடியும்? அவருக்கு சித்திரவதை நடந்த நாள் எல்லாருக்கும் தெரியும். நாங்கள் வெளிப்படையாக இந்த செய்தியை 15ஆம் தேதி தான் வெளிப்படையாக கொண்டு வருகிறோம். காரணம், எங்களுடைய சோர்சஸை வைத்து அது உத்தரவாதமாக நடந்தது என்ற விஷயத்தை அவரிடமிருந்து பெற்ற பிறகு, நம்பகத்தன்மை உள்ளவர்களிடமிருந்து நாங்கள் தெரிந்த பிறகு, அதற்கு பின்புதான் இந்த ஒரு நிலைப்பாட்டை எடுக்கிறோம். இந்த மேட்டர் இப்பொழுது சென்னை உயர் நீதிமன்றத்தினுடைய முதல் வெகேஷன் பெஞ்ச் ஒரு ஹேபியஸ் கார்பஸ் மனுவில் எடுத்து, அதற்கு இலவச சட்ட உதவி ஆணைக்குழு கோயம்புத்தூரில் இருந்து அந்த பொறுப்புகளை வழக்கறிஞர்களுக்கு கொடுத்து, அவர்கள் சிறைக்கு சென்று அதை விசாரித்து உயர் நீதிமன்றத்திற்கு அவருடைய அறிக்கைகளை கொண்டு செல்வார்கள். அதில் இருந்து நமக்கு உண்மை என்ன என்று தெரிய வரும். ஆனால் ஒரு விஷயம் ரொம்ப தெளிவாக இருக்கு. சிறைக்கு அவர் செல்லும் பொழுது அவருக்கு பிராக்சர் கிடையாது. சிறைக்கு சென்ற பிறகு அவருக்கு பிராக்சர்ஸ் ஏற்பட்டிருக்கு. அவர் முதலில் நம்பினாராம் 2 பிராக்சர் என்று, இப்பொழுது 3 பிராக்சர் என்று சமீபத்தில் தெரிய வருகிறது. உடம்பில் காயங்கள் இருக்கிறதெல்லாம் ரெஜிஸ்டர் ஆயிருக்கு. இதெல்லாம்
சாட்சியங்கள். இது எப்படி நடந்தது என்று சிறைத்துறையினுடைய தலைவர் இன்னும் அதுக்கு முறையாக பதில் கூறவில்லை. ஆகவே இதை இதுக்கு மேல எங்களுக்கு ப்ரூஃப் தேவையில்லை. இந்த சஸ்பிஷன் போதும் என்று கருதுகிறோம். அதனால தான் இதை உடனடியாக பேசி இதில் நீங்க சொல்லி இருக்கின்ற விஷயம் கைது தொடர்பாக இந்த விடயத்தையும் முன்வைக்கவில்லை என்பது குறிப்பிட்டிருந்தீர்கள். சங்கருடைய கைது. இதில் முக்கியமாக சங்கர் கைதிலும் கூட சில கேள்விகள் எழுகின்றது. முதல் கஞ்சா வைத்திருந்ததற்காக கைது செய்யப்பட்டார் என்று சொல்லப்பட்டார். பின்னர் பல்வேறுபட்ட வழக்குகள் அவர் மீது தொடுக்கப்பட்டிருக்கின்றது. ஒரு வழக்கிற்கு ஜாமீன் கேட்டால் இன்னொரு வழக்கு அவர் மீது போடப்படுகின்றது. குண்டாஸ் போடப்பட்டிருப்பதாக சொல்லப்படுகின்றது. இது சட்டத்துறை சார்ந்து பார்க்கும் பொழுது என்ன மாதிரியான ஒரு புரிதலை மக்கள் மத்தியில் அல்லது சாதாரண மக்கள் மத்தியில் ஏற்படுத்துகின்றது? சாதாரண சராசரி மனிதன், வேற எந்த வசதியும் இல்லாத ஒரு மனிதனுக்கு இது போன்ற சவால்கள் வரும் பொழுது அவர்களுக்கு எல்லோருக்கும் ஏற்படுகின்ற ஒரு நிலைப்பாடுதான் இன்றைக்கு சங்கருக்கு ஏற்பட்டிருக்கு. எல்லா சூழல்களிலும் வேட்டையாட வேண்டும் என்று முடிவு செய்தார்கள் என்றால் பொய் வழக்குகள் தொடர்ந்து போடக்கூடிய ஒரு சூழல் ஏற்படுகின்றது என்பது எல்லாருக்கும் தெரிந்தது. ஆகவே இவருக்கு எதிராக பல வழக்குகள் போட்டிருக்கிறார்கள் என்றால் அது நீதிமன்றத்தில் முறையாக அவருடைய வழக்கறிஞர்களை வைத்து அது உண்மைக்கு புறம்பான ஒரு சூழல், உண்மைக்கு புறம்பான வழக்குகள் என்று நிரூபிக்க வேண்டிய பொறுப்பு அவருடைய பொறுப்பாக மாறும். சமீபத்தில் விவசாயிகள் போராட்டத்தில் ஈடுபட்டவர்கள் திருவண்ணாமலை பக்கத்தில் கைது செய்யப்பட்டார். கைது செய்வதற்கு முன்பு அவர்களுக்கு எதிராக 11 வழக்குகள் போடப்பட்டது. 11 வழக்குகள் போட்ட பிறகு அவர்களுக்கு எதிராகவும் குண்டா சட்டம் போடப்பட்டது. இதே தமிழக அரசு அந்த குண்டா சட்டம் போட்ட பிற்பாடு பொதுமக்களுடைய கருத்துக்கள் வெளியே வந்தவுடன் அந்த குண்டா சட்டம் போட்ட 2 நாட்களில் குண்டாசை வித்ரா பண்ணாங்க. தமிழக அரசு வித்ரா பண்ணுச்சு. ஒரே ஒரு விவசாய தலைவர் அருளுக்கு எதிராக மட்டும் அதை வித்ரா பண்ணவே இல்லை. இவர்கள் பெரிய கொடூர குற்றங்கள் செய்த நபர்கள் என்று பிரதிபலிக்கக்கூடிய அளவிற்கு ஒரு சிறையில் இருந்தவர்களை வேலூரிலிருந்து கோயம்புத்தூர், சேலம், திருச்சி, கடலூர், மதுரை, பாளையங்கோட்டை போன்ற சிறைகளுக்கெல்லாம் கொண்டு சென்றார்கள். அதெல்லாம் தவறு இல்லையா? அதே போன்றுதான் இங்கேயும் செய்கிறது. ஒரு அரசு என்று வந்தால் அந்த அரசனுடைய கைக்கூலியாக இருக்கக்கூடிய காவலர்கள் பாயும் போது இது போன்ற தவறான பாதைகளில் செல்லக்கூடிய வாய்ப்புகள் பல உண்டு. இது நடந்து கொண்டே இருக்கு. ஒவ்வொரு நாளும் நாங்கள் நீதிமன்றத்தில் இது போன்ற சவால்களை பார்த்து கொண்டே இருக்கிறோம். இது அவருக்கு நடந்திருக்கும். வழக்கு ஜோடிக்கப்பட்ட வழக்கா இல்லையா என்பது சங்கர் பார்த்துக் கொள்ள வேண்டிய ஒரு சூழல் என்பதை இந்த நேரத்தில் கூற விரும்புகிறேன். ஆனால் அதே ஃபெலிக்ஸை பொறுத்தவரை, ஃபெலிக்ஸுக்கும் நாங்கள் வக்காலத்து வாங்கக்கூடிய நபர்கள் கிடையாது. ஆனால் ஃபெலிக்ஸினுடைய விஷயத்துக்கு வர முன்னம் ஒரு கேள்வி இருக்கின்றது என்னவென்றால், இதை இவ்வாறு சொல்லும் பொழுது இப்போது விவசாயிகள் போராட்டமாக இருக்கலாம், ஸ்ரீமதியுடைய வழக்கா இருக்கலாம், ஸ்டெர்லைட் ஆலை போராட்டமாக இருக்கலாம், அல்லது ராம்குமாருடைய மரணமாக இருக்கலாம் போன்ற பல்வேறுபட்ட விடயங்களை எடுத்துக்காட்டாக சொல்லும் பொழுது அவர்கள் எல்லோரும் மக்கள் பக்கம் இருந்தவர்கள், மக்களுக்காக போராடியவர்கள் அல்லது ஒடுக்கப்பட்ட மக்களாக இருந்து போலீஸ் காவல்துறையினுடைய புரூட்டாலிட்டி, காவல்துறையுடைய அதிகாரத்துக்கு வன்முறைக்கு உட்பட்டவர்கள், அவர்களையும் சங்கர் போன்ற நபர்களையும், சங்கர் ஒரு சமூக விரோத குரலாக இருக்கின்றார் அல்லது காவல்துறைக்கு ஆதரவாக செயற்பட்டிருக்கின்றார், ஆதரவாக கருத்துக்களை தெரிவித்திருக்கின்றார், இவரையும் ஒரே தட்டில் நாங்கள் வைத்து பார்ப்பது சரியல்ல. இவர்களை போன்றவர்கள் ஆளும் வர்க்கத்தோடு கைகோர்த்திருந்தார்கள். இன்று அவர்களாலேயே தாக்கப்படுகின்றார்கள், அவர்களுடைய வன்முறைக்கே உள்ளாகின்றார்கள். இவர்களோட அரசியல் புரோக்கர்களாக இருந்து இது அவர்களுக்கு இடையில் நடக்கும் பிரச்சனை, அவர்கள் தாக்கப்படுவது அல்லது இவ்வாறு தண்டிக்கப்படுவது சரிதான் என்ற ஒரு வாதமும் வைக்கப்படுகின்றது இல்லையா? இது அந்த நிலையிலிருந்து பேசக்கூடியவர்களுக்கு ஒரு மனித உரிமை பார்வை இல்லாமல் பேசுகிறார்கள். ஆகவே ஒரு சராசரி மனிதனுக்கு சமமாக அவர்கள் பேசக்கூடிய ஒரு சூழல் ஏற்படலாம். ஆனால் எங்களை போன்றவர்கள் அது மாதிரி பேச முடியாது. அதனாலதான் வலியுறுத்தி கூறுகிறேன், சங்கர் வெவ்வேறு சூழல்களில் வெவ்வேறு எடுத்த நிலைப்பாடுகளுக்கும் எங்களுக்கும் கருத்து வேறுபாடுகள் உண்டு.
அதில் மாற்று கருத்து கிடையாது. அதில் ஏன் இது முக்கியமாக இருக்கின்றது? நீங்கள் உடன்படாவிட்டாலும், ஒருவருடன் உடன்படாவிட்டாலும், நீங்கள் சொன்னது போல ஒரு கொடூரமானவராக இருந்தாலும், கொடூரமான குற்றங்களை செய்திருந்தாலும், ஏன் காவல்துறையினுடைய இந்த வன்முறையை ஆதரிக்க கூடாது என்பதை கொஞ்சம் விளக்க முடியுமா? அதாவது நீங்கள் காவல்துறை ஒரு சட்டத்தின் ஆட்சிக்கு உட்பட்ட ஒரு துறை. அவர்களுடைய அதிகாரங்களை அவர்கள் எங்களுடைய சட்டங்களிலிருந்து, எங்களுடைய அரசியல் சாசனத்திலிருந்து பெறுகிறார்கள். காக்கி சட்டையிலிருந்து பெறவில்லை. அது இட் இஸ் பேஸ்ட் ஆன் த ரூல் ஆஃப் லா. ஆகவே சட்டத்திலிருந்து அந்த அதிகாரத்தை பெறுகின்ற ஒரு காவல்துறை அந்த சட்டத்தின்படிதான் நடக்க வேண்டிய ஒரு அவசியம் இருக்கு. அவர்கள் அந்த சட்டத்துக்கு புறனாக நடக்கும் பொழுது அது கண்டிப்பாக மீறலாக மாறுகிறது. அதைதான் ஐநா சபையினுடைய சித்திரவதைக்கு எதிரான சாசனம் கண்டிப்பாக இது இருக்கக்கூடாது என்று சொல்கிறது. எங்களுடைய சாசனத்தில், அரசியல் சாசனத்தில், கான்ஸ்டிடியூஷன்ல இருக்கக்கூடிய ஆர்டிகல் 21 அதுதான் கூறுகிறது. இந்தியாவில் சித்திரவதையை தடுக்கக்கூடிய ஒரு சட்டம் இல்லை என்றாலும் சித்திரவதை இங்கே தவறு என்பதில் மாற்று கருத்து கிடையாது. உயர் நீதிமன்றமும் சரி, உச்ச நீதிமன்றமும் வெவ்வேறு தீர்ப்புகளில் அது மிக தெளிவாக கூறியிருக்கு. ஆகவே காவல்துறை இது போன்ற விஷயங்கள் செய்யலாம் என்று சிலர் பேசுகிறார்கள் என்றால் அவர்கள் பேசுவது சரியா இல்லையா என்று அவர்கள்தான் யோசிக்க வேண்டும். தவிர எங்களை பொறுத்தவரை கோபப்படாமல் அவர்களுக்கு எப்பொழுதும் நாங்கள் கூறியிருப்பது போல் இந்த நேரத்திலும் அதேதான் அவருக்கு சொல்ல வேண்டிய அவசியம் எங்களுக்கு இருக்கு. நீங்கள் பிலிக்ஸ் தொடர்பாக பேசியிருந்தீர்கள். இதில் பிலிக்ஸினுடைய கைது அது இதுவரைக்கும் ஒரு பிசிக்கலி டோர்ச்சர் என்ற உடலியல் ரீதியான எந்த ஒரு சித்திரவதைக்கும் அவர் உள்ளாகவில்லை. ஆனால் தொடர்ச்சியாக அவருடைய இணையரம், அவருடைய மனைவி தொடர்ச்சியாக பல்வேறுபட்ட விடயங்களை பகிர்ந்து கொண்டிருக்கின்றார். இதில் என்ன சிக்கல் இருக்கின்றது? பிலிக்ஸினுடைய கைது தொடர்பாக நீங்கள் எவ்வாறு பார்க்கின்றீர்கள்? பிலிக்ஸுடைய கைதை நாம் பேசும்போது பொதுமக்கள் மறந்துவிடக் கூடாது. பெலிக்ஸுக்கு நடந்திருக்கக்கூடிய ஒரு சம்பவம் பெலிக்ஸுக்கு நடந்ததுனால வெளி உலகத்திற்கு பெருசாக வெளியே வந்திருக்கு. ஆனால் பெலிக்ஸை போல் ஆயிரக்கணக்கானோர் ஒவ்வொரு நாளும் வெவ்வேறு காவல் நிலையங்கள் எங்களுடைய நாட்டில் தொடர்ந்து அதே நிலையில் இருக்கிறார்கள் என்பதை முதலில் நான் ஞாபகப்படுத்த விரும்புகிறேன். பெலிக்ஸை பற்றி பேசிய காரணமாக நாம் அவரை பற்றி பேசும்போது இந்த நிலைப்பாடு ஏதோ பெலிக்ஸுக்கு ஏற்பட்டது என்று நினைக்க வேண்டாம். பலருக்கு ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு காவல் நிலையத்திலும் நடந்து கொண்டிருக்கிறது. என்ன, கைது செய்வதற்கு முன்பு கண்டிப்பாக அதுக்கு ஒரு கைது வாரண்ட் இருக்க வேண்டும். அவர் பெலிக்ஸ் டெல்லியில இருக்கார். அவரை கைது செய்வதற்காக இங்கிருந்து ஒரு காவல் ஆய்வாளர் செல்கிறார். 2 காவலர்களுடன் செல்கிறார். அவர் கையில் வாரண்ட் கிடையாது. டெல்லியில் அவரை கைது செய்கிறார்கள். டெல்லியில் செய்த பிறகு அங்கே அவருக்கு ஒரு டிரான்சிட் வாரண்ட் வாங்கி இருக்க வேண்டும். ஏன்னா 24 மணி நேரத்திற்கு மேல் காவலில் வைத்திருக்க கூடாது. டெல்லியில் டிரான்சிட் வாரண்ட் பெறாமல் அது பெறுவதற்கான முயற்சி எடுத்து அது தோல்வியாக செல்கிறது என்று தெரிந்தவுடன் அவரை விமான நிலையத்திற்கு கொண்டு சென்று அவரை விமானத்தின் மூலமாக டெல்லியிலிருந்து தமிழகத்துக்கு கொண்டு வருவதற்கு முயற்சி செய்து விமான நிலையத்திலிருந்து அதற்கு பின்பு அவர்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய மாற்று கட்டளையை கடைபிடித்து அந்த இன்ஸ்பெக்டருடைய நிலைமையை நினைச்சு பாருங்க. இங்க தமிழகத்தில் இருக்கக்கூடிய பலருக்கு அங்க ஹிந்தி மொழி தெரியாமல் தான் செல்வோம். ஆனால் அந்த சூழலில் அவருக்கு கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய மகத்தான பணியை பாருங்க. ஸ்டேஷனுக்கு அங்க லோக்கல் டெல்லி போலீஸ்க்கு போறாரு, ஏர்போர்ட்டுக்கு போறாரு, ஏர்போர்ட்ல இருந்து மறுபடியும் நீங்க ட்ரெயின்ல கூட்டிட்டு வாங்கன்றாங்க. டிக்கெட் வாங்கி கூட கொடுக்கக்கூடிய ஒரு நிலைப்பாடு இல்ல. அவரை அன்ரிசர்வ் கம்பார்ட்மெண்ட்ல வைத்து சென்னை வரைக்கும் கொண்டு வந்து அதுக்கப்புறம் ஒரு டெம்போ டிராவலர்ல திருச்சிக்கு 13ஆம் தேதி கொண்டு வராங்க. நாங்கள் இந்த கைது முறை இருக்கு பாருங்க, இந்த கைது முறை கண்டிப்பாக எங்களுடைய குற்றவியல் நடைமுறை சட்டத்தில் இருக்கக்கூடிய பிரிவுகளுக்கு முரணான ஒரு கைது முறை என்பதை கூறுகிறோம். எங்களுடைய குற்றவியல் நடைமுறை சட்டத்தில் மிக தெளிவாக இன்று கூறியிருக்கக்கூடிய சரத்துகள் என்ன, உச்ச நீதிமன்றம் கூறியிருக்கக்கூடிய விஷயங்கள் என்னவென்றால், நீங்கள் கைது செய்து நீங்கள் வழக்கு பதிவு செய்யுங்கள். ஆனால் கைது செய்து அவர்களை நீதிமன்றத்தின் முன் ஒரு காவலர் ஆஜர்படுத்த வேண்டும் என்றால் கண்டிப்பாக அவருக்கு எதிராக அந்த நேரத்தில் போடப்பட்டிருக்கக்கூடிய வழக்கு 7 ஆண்டுகளுக்கு மேல் தண்டனை கொடுக்கக்கூடிய ஒரு வழக்காக இருக்க வேண்டும் என்பது
அர்னீஷ் குமார் வர்சஸ் ஸ்டேட் ஆஃப் பீகார் என்ற வழக்கில் கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய தீர்ப்பு. இங்க ஃபெலிக்ஸுக்கு எதிராக போடப்பட்டிருந்த செக்ஷன்ஸ் கண்டிப்பாக 7 ஆண்டுகளுக்கு மேல் தண்டனைக்குரிய செக்ஷன்ஸ் கிடையாது. ஆகவே 1, அவரை கைது செய்த முறை, 2, அவரை சட்டத்துக்கு புறம்பாக காவலில் வைத்தார்கள், டிரான்சிட் வாரண்ட் வாங்காமல் வைத்திருந்தார்கள், நீதிமன்றத்துடைய அனுமதி இல்லாமல் வைத்திருந்தார்கள். 3, அவரை ஆஜர்படுத்தும் பொழுது அந்த ஜுடிஷியல் மேஜிஸ்ட்ரேட் நடுவர் அவராச்சும் கவனமாக இருந்து, அவர் ஓரளவுக்கு கவனமா இருந்து ஒரு செக்ஷன் அதனை நீக்கி இருக்கிறார் அந்த 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 நீதிமன்றம். ஆனால் இது ரிமாண்ட் செய்யக்கூடிய வழக்கு கிடையாதுப்பா. இது நீ 41A குற்றவியல் நடைமுறை சட்டத்தின் படி அவருக்கு நீங்கள் நோட்டீஸ் கொடுத்து அவர் ஆஜர் செய்ய சொல்லி, அவர் ஆஜர் ஆகாமல் இருந்தால் நீங்கள் அவரை அதுக்கு பின்புதான் கைது செய்ய வேண்டும் என்ற ஒரு சட்டம் தெளிவாக இருக்கு என்று கூறி ரிமாண்டை எடுத்திருக்க கூடாது. அந்த மேஜிஸ்ட்ரேட் எடுத்தது தவறு என்று கூறியிருக்கிறோம். நான் அதே வேகத்தில் சொல்லுகிறேன், ஃபெலிக்ஸுக்கு நடக்கக்கூடிய சம்பவம் வெவ்வேறு நீதிமன்றங்களில் நடந்து கொண்டிருக்கிறது. ஆகவேதான் வலியுறுத்தி கூறுகிறோம், ஃபெலிக்ஸுக்கு நடந்த சம்பவத்தில் மேஜிஸ்ட்ரேட் தவறு செய்திருக்கிறார், காவல்துறை ஆய்வாளர் அவரை கைது செய்தவரும் சட்டத்துக்கு புறம்பாக செயல்பட்டிருக்கிறார்கள். இதை எடுத்துக்காட்டான ஒரு வழக்காக தொடர வேண்டும் என்பதுதான் நாங்கள் வலியுறுத்துகிறோம். ஏன் நேற்றைய தினம் உச்ச நீதிமன்றம், எங்களுடைய உச்ச நீதிமன்றம் நியூஸ் கிளிக் எடிட்டருடைய வழக்கில் இதே வார்த்தைகளை கூறுகிறார்கள். இந்த வழக்கில் arrest is illegal, remand is illegal, using of the unlawful activities act வந்து சட்டத்துக்கு புறம்பானது என்று கூறி அவரை விடுதலை செய்தார்கள். இதிலேயும் இவருடைய கைது தவறு என்று கூறுகிறோம், இவருடைய ரிமாண்ட் தவறு என்று கூறுகிறோம். அதுக்கப்புறம் நீங்க பல வழக்குகள் போட்டு நீங்கள் அவரை நடவடிக்கை அரசு கொண்டு செல்கிறது என்றால் நீதிமன்றத்தில் இருக்கக்கூடிய அவருடைய வழக்கறிஞர்கள் அதை ஃபேஸ் பண்ண வேண்டிய ஒரு அவசியம் இருக்கு. ஆனால் இந்த தவறை ஒரு சித்திரவதைக்கு எதிராக இருக்கக்கூடிய கூட்டு இயக்கம் பார்த்து அமைதியாக இருக்கக்கூடாது என்ற காரணத்தினால் அதை சுட்டிக்காட்டி பேசியிருக்கு. முக்கியமாக இந்த அறிக்கையை நீங்கள் இப்போது வெளியிட்டிருக்கின்றீர்கள். இதில் தற்போது சட்ட ரீதியாக இருக்கின்ற பிரச்சனை, ஃபீலிக்ஸ் உடைய கைது தொடர்பான சட்ட ரீதியாக இருக்கின்ற பிரச்சனைகளை நீங்கள் தெளிவுபடுத்தியிருந்தீர்கள். இந்த கூட்டியக்கத்தின் சார்பாக அல்லது இந்த கூட்டியக்கம் இதில் ஏதாவது ஒரு சரியான நடவடிக்கை இல்லாத பட்சத்தில் என்ன மாதிரியான நடவடிக்கையை நீங்கள் எடுப்பதற்கு நீங்கள் யோசிக்கின்றீர்கள், அல்லது அதற்கான சாத்தியக்கூறுகள் எதுவும் இருக்கின்றதா? சட்ட ரீதியாக இதனை சேலஞ்ச் பண்ணுவதற்கான சாத்தியக்கூறுகள் எதுவும் இருக்கின்றதா? அவர்கள் இருவருக்கும் வழக்கறிஞர்கள் இருப்பார்கள். அந்த வழக்கறிஞர்கள் அதை பார்த்துக் கொள்ள வேண்டிய பொறுப்பு. யார் அவர்கள் வழக்கறிஞராக வைக்கிறார்களோ அது அவர்களுடைய பொறுப்பாக மாறுகிறது. அவர்கள் இது வந்து நாங்கள் கூட்டு இயக்கத்தின் சார்பாக செய்த ஒரு பணி. வழக்கறிஞர் என்ற முறையில் அவருக்காக வழக்கறிஞர்கள் பேசியிருக்கிறார்கள், வழக்கறிஞரின் மனுக்கள் போட்டிருக்கிறார்கள், வழக்கறிஞர்கள் கஸ்டடி வரும்போது கஸ்டடி அப்போஸ் பண்ணி மனுக்கள்லாம் போட்டிருக்காங்க, பத்திரிகையாளருக்கு அந்த வழக்கறிஞர் பேசியிருக்கிறார்கள். இது அவர்களுடைய பொறுப்பாக மாறும். எங்களை அவர்கள் வழக்கறிஞராக வைக்காத காரணத்தினால் அதற்குள் நாங்கள் செல்வது சரியாக இருக்காது. நிச்சயமாக தொடர்ச்சியாக இதனுடைய இன்னும் எவ்வாறு செல்ல போகின்றது என்று பல்வேறுபட்ட விடயங்களை பார்க்க வேண்டியிருக்கின்றது. தொடர்ச்சியாக மற்றும் ஒரு சந்தர்ப்பத்திலும் நாங்கள் இதன் எவ்வாறு செல்ல போகின்றது போன்ற விடயங்கள் பற்றி தொடர்ச்சியாக பேசலாம் என்று நினைக்கின்றேன். இன்று நம்முடன் இணைந்திருந்து பல்வேறுபட்ட தகவல்களையும் ஒரே ஒரு விஷயத்தை சொல்ல விரும்புகிறேன். இது வந்து பகிரங்கமாக இந்த கூட்டு இயக்கம் பேசியதற்கு காரணம், இது முதலமைச்சருடைய காதுகளுக்கு நேரடியாக செல்ல வேண்டும் என்ற காரணத்திற்காக. இந்த கண்டிப்பாக முதலமைச்சருடைய கவனத்திற்கு எல்லா விஷயங்களும் போய் சேருகிறதா என்று தெரியாது. அவருடைய காதுகளுக்கு முழுமையாக இந்த செய்திகள் போய் சேர வேண்டும் என்ற காரணத்தினால்தான் கூட்டு இயக்கம் இது போன்ற ஒரு நிலைப்பாடு எடுத்தது. இந்த கூட்டு இயக்கம் இந்த நிலைப்பாடு எடுக்கும் பொழுது இது போன்ற பல விஷயங்களிலும் இதே அழுத்தத்தை இந்த கூட்டு இயக்கம் கொடுத்து கொண்டிருக்கிறது. உதாரணத்திற்கு நம்ம தூத்துக்குடி சம்பவத்தை பற்றி நீங்கள் கூறினீர்கள். தூத்துக்குடியில் ஸ்டெர்லைட்டை மூடியது சரி என்று உச்ச நீதிமன்றம் கூறியிருந்தாலும் அங்கே பலியான 16 குடும்பங்களுக்கு இன்னும் இந்த அரசு அவர்களுக்கு பரிகாரம் இன்னும் கொடுக்கவில்லை. ஒரு காக்கி சட்டை போட்டவரை கூட அவர்கள் பணியில் இருந்து நீக்கம் செய்யவில்லை என்பதை வருத்தத்துடன் கூற விரும்புகிறேன். ஆகவே இவ்வளவு செயல்பாடுகளில் ஸ்பீடாக செயல்படக்கூடிய ஒரு காவல்துறை வைத்திருக்கக்கூடிய தமிழக அரசு தயவு செய்து இது போன்ற சாதாரண மக்கள் போராடி நீதிக்காக குரல் கொடுத்து உயிரிழந்த மக்களுக்காக நீங்கள் முன்னின்று
அருணா ஜெகதீசன் நீதிபதி அவர்கள் அவருடைய கமிஷன்ல கொடுத்திருக்கக்கூடிய பரிந்துரைகளை அமலாக்கம் செய்வதற்கு ஏன் இந்த அரசு வரவில்லை என்ற கேள்வியும் சேர்த்து கேட்கின்ற கூட்டு இயக்கம் தான் எங்களுடைய கூட்டு இயக்கம் என்பதை இந்த நேரத்தில் நான் பதிவு செய்ய விரும்புகிறேன். ஆகவே திசை திருப்பி இந்த கூட்டு இயக்கம் ஏதோ ஒரு நபருக்காக பேசுகின்ற ஒரு அமைப்பு என்று யாரும் தயவு செய்து நினைத்து விட வேண்டாம். தனியாக குரல் கொடுத்தாலும் அந்த அந்த ஸ்டெர்லைட் போராளிகளுக்கு உயிர் நீத்ததற்கு காக்கி சட்டைகளுக்கும் அதற்கு அந்த கவனக்குறைவுக்கு காரணமா இருந்தவர்களுக்கும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று இன்று வரை நீதிமன்றத்தில் தொடர்ந்து போராட்டம் நடந்து கொண்டிருக்கிறது. அதை நாங்கள் நடத்தி கொண்டிருக்கிறோம் என்பதை பெருமையுடன் கூறுகிறேன். இது எங்களுடைய பணி. இந்த பணி அந்த 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 சுத்தமான நோக்கத்துடன் நடக்கக்கூடிய பணி தவிர இதற்கு நீங்கள் எந்த சாயங்களும் பூசுவது சரியாக இருக்காது என்பதை மிக தாழ்மையுடன் மிக பொறுப்புடன் கூறி, மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் கண்டிப்பாக இதில் தலையீடு செய்து, இந்த வழக்கு மட்டுமல்ல, இது போன்ற சித்திரவதை சார்ந்த அனைத்து விஷயங்களிலும் முன்மாதிரியான ஒரு சமூக நீதி அரசாக இருந்தால், நம்முடைய மத்திய அரசு ஐநா சபையின் சாசனத்தின் இன்னும் ராட்டிஃபை பண்ணவில்லை என்றால், தமிழகத்தில் சித்திரவதையை தடுக்கக்கூடிய ஒரு சட்டத்தை கொண்டு வா என்ற கோரிக்கையை இந்த கூட்டு இயக்கம் ஏற்கனவே வைத்திருக்கிறது. அதை மறுபடியும் வலியுறுத்தி இந்த நேரத்தில் கூற விரும்புகிறேன். நன்றி. நிச்சயமா உங்களுடைய பணிகள் மென்மேலும் சிறக்கவும், உங்களுடைய பணிகள் தொடர்பாக மக்களிடம் கொண்டு போகும் நோக்கத்துடனும் தொடர்ச்சியாக உங்களுடன் இணைந்து பல்வேறுபட்ட நிகழ்ச்சிகளையும் நேர்காணலையும் செய்யலாம் என்று நாங்களும் விரும்புகின்றோம். இன்னொரு சந்தர்ப்பத்திலும் பேசலாம். நன்றி, வணக்கம். மிக்க நன்றி.